குட் மார்னிங். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அந்த இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். ஓகேவா? ஸோ நான் வந்து எந்த இதுவில் இருக்கிறோம், நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ப்ராக்டிக்ஸ் தான் எங்கள் அகாடமிலேருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் மேக்ஸுக்கான 25 கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மட்டும் நம்ம இந்த இதுவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்தவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி போட்டிருப்போம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ புரியலனா நீங்கள் தாராளமாக டவுட் கேட்கலாம். ஸோ பாருங்கள், கொஷின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி முறையில் 3 ஆண்டுகள் 9440 ஆகவும் 5 ஆண்டுகளில் 10,400 ஆகவும் மாறுகிறதில் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்தமாரி ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வரும். 3 ஆண்டுகள் எவ்வளோ? 9440. 5 ஆண்டுகளில் 10,400. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கழிக்கணும். 5லேருந்து 3 போச்சுன்னா 2, இதுலேருந்து இதை கழிச்சா 960. அப்போ 2 ஆண்டுகளுக்கு 960னா ஒரு ஆண்டுகளுக்கு எவ்வளோ? 960/2 480. அப்போ ஐயோடைய வேல்யூ 480 நீங்கள் கண்டுபிடிச்சது. ஒரு ஆண்டுகளுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 480. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? அசல் தானே கேட்குறாங்க. ஸோ அசலை பீன்னு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அசலுக்கூட நம்மளுக்கு நார்மலாக வந்து மொத்த அமௌண்ட்டுக்கான ஃபார்மானது A = P + I. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பியோடைய வேல்யூ கண்டுபிடிப்போமா? ஸோ அப்போ A = P + I. எனக்கு P மட்டும் தானே வேணும். அப்போ A - Iன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? ஏவோடைய வேல்யூ 9440ன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். அப்போது எனக்கு ஒரு ஆண்டுகளுக்கு 480னா 3 ஆண்டுகளுக்கு 3 × 480. ஐயோடைய வேல்யூ 1440. அப்போது 9440லேருந்து 1440 லெஸ் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 8000 கிடைக்குது. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 8000. ஓகேவா? ஸோ இந்தமாரி மாடலில் போட்டால் ஈஸியாக வரும். ஸோ அடுத்தது பாருங்கள். ரெண்டாவது வந்து இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து 2 ஃபார்முலா தான் இருக்குது. என் வந்து ஆண்டுகள் பாருங்கள். ஆண்டுகள் 2 ஆண்டாக இருந்துச்சுன்னா P × R/100 the whole square. 3 ஆண்டாக இருந்துச்சுன்னா P × R/100 the whole square. 3 + R/100. இங்கே பியோடைய வேல்யூ என்னது? 8000. என்னோடைய வேல்யூ 5. அப்போ 5/100 the whole square ப்ளஸ் 3 ப்ளஸ் ஆருடைய வேல்யூ 5/100. ஸோ அதை பண்ணிங்கன்னா 5/100 the whole square. எப்படி இதெல்லாம் 5/100 × 5/100. இதை நீங்கள் பண்ணால் 61/20. எல்லாம் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால். ஸோ அகைன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 61ன்னு கிடைக்கும். அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 61. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். 2t² - 5t - 3 மற்றும் 2 × t² - 18 என்ற இருபடி கோவையின் மீசிமா கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கோவையோடைய ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த 2யும் 3யும் பெருக்கணும். ஏன்னா முன்னாடி எதுவுமே இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி எதுவுமே இல்லைன்னா அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 2யும் 3யும் பெருக்கணும். இப்போ 3 6 பெருக்குனா -6 வரணும், கூட்டினா -5 வரணும். அப்போ 1 6 6. எதுக்கு மைனஸ் போட்டுக்கலாம்? பெரிய நம்பருக்கு மைனஸ் போடலாம். அப்போ 1 6 -6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸு. இங்கே பெரியன்லேருந்து சரி எனக்கு எது பெரியன்னு குறிய போட்டால் நமக்கு -5ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கீழே 2 இங்கே முன்னாடி 2 இருக்கிறதுனால 2 தூக்கி இங்கே போட்டேன். இது வந்து ஷார்ட்டாக போடுறது. ஓகேவா? ரொம்ப ஈஸி இது. ஸோ முன்னாடி அப்போ 2 தூக்கி கீழே போட்டேன். இதை இப்படி எதெல்லாம் 2t + 1ன்னு சொல்லிட்டு எதலாம். இதை நம்ம இப்படி எதலாம் 2 கேன்சல் பண்ணால் 1 2 2 3 2 6. அப்போ t - 3. அப்போ இதனுடைய ஃபேக்டர் என்னது? 2t + 1 t - 3. ஸோ இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 2t² - 18. ஸோ இதுலேருந்து 2 காமனாக வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தால் நான் இதெல்லாம் 2 × t² - 9 எதலாமா? இப்போ 9 எப்படி எதெல்லாம் 3² எதலாம். அப்போ t² - 3². அப்போ இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால 2 × t + 3t - 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெண்டுத்துக்கும் நான் என்ன கண்டுபிடிச்சேன்? காரணிகள் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? மீசிமா தானே கேட்டுக்கிறாங்க. ஸோ காரணிகளை வச்சு மீசிமா கேட்டாங்கன்னா மொத்தத்தையும் எடுத்து எழுதணும், வந்ததை மறுபடியும் எழுதக்கூடாது. அப்போது 2t + 1 t - 3 t + 3. இந்த t - 3 ஏத வேணாம், ஏன்னா ஆல்ரெடி எழுதிட்டோம். அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து இது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கினால் ஏற்படும் பிழை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ ஒரு எண் x எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு எண்ணை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியானது என்னது? x × 5/3. அப்போ 5x/3. தவறானது x × 3/5. அப்போ 3x/5. ஓகேவா? ஸோ சரியானது பார்த்தீங்கன்னா 5x/3. தவறானது பார்த்தீங்கன்னா 3x/3. 3x/5. இப்போ பிழை என்னது? 5x/3லேருந்து 3x/5 கழிக்கணும். அப்போ 5x/3 - 3x/5. இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து கழிச்சிங்கன்னா 16x/5ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து பிழை கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு கேட்டுக்கிறாங்க பிழை சதவீதம் கேட்டுக்கிறாங்களா? அப்போ என்னது? 16x/15 /
இது ஒன்று 5x/3 × 100 ஓகேவா. ஸோ ஏன்னா 5x/3 5x/3 தான் சரியானது ஓகேவா. இப்போ 16x/15 5x/3 × 100 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 16x/15 இதை நீங்கள் தலைகீழாக மாற்றினா 3 × 5x × 100 ஓகேவா. ஸோ 3/5x × 100 இதை நீங்கள் அடிச்சின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 64ன்னு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பிழை பார்த்தீங்கன்னா 64%. நம்ம தப்பாக பெருக்கிட்டோம்னா ஓகே, ஒரு என்ன எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா அப்போ எக்ஸ் பெருக்கல் 5/3, இங்கே வந்து எக்ஸ் பெருக்கல் 3/5, அப்போ 5x/3 3x/5. பிழையை கண்டுபிடிங்கன்னா மைனஸ் கண்டுபிடிச்சா 16x/15 பிழை சதவீதம் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பிழையை தூக்கி மேலே போட்டு ஒரிஜினல் தூக்கி கீழே போட்டு × 100 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இது பாருங்கள், 2x/4 - 162 டிவைடட் பை x² + 9 2x - 6 இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ இதுலேருந்து 2 காமனாக எடுத்தால் 2 × x/4 - 81 டிவைடட் பை x² + 9 2x - 6 ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து நான் 2 காமனாக எடுக்கிறேன். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகி இது x - 3 மட்டும் கிடைக்குமா. ஸோ அடுத்த ஸ்டெப் x/4 இந்த 81 வந்து 3/4ன்னு எழுதலாம். டிவைடட் பை x² + 3² x - 3. இதை வந்து எப்படி பிரித்து எழுதலாம், x² the whole square minus x3² the whole squareன்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்புறம் இது எப்படி எழுதலாம், a² - b² ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால x² + 3² x² - 3² ஓகேவா. டிவைடட் பை ஆல்ரெடி கீழே வந்து x² + 3² இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா x² - 3² டிவைட் பை x - 3ன்னு வருமா. இது a² - b² ஃபார்மேட் இருக்குதா. அப்போ x + 3 x - 3 டிவைட் பை x - 3. அப்போ இந்த x - 3 இந்த x - 3 கேன்சல் ஆகி பேலன்ஸ் வந்து x + 3 மட்டும் கிடைக்கும். அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து x + 3 ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேஷியோஸில் பாருங்கள், a/b வந்து 1/2 3/8 கொடுத்துக்கிறாங்க. அப்போ ரேஷியோஸை பொறுத்த வரைக்கும் பின்னமாக இருந்துச்சுன்னா அதனுடைய டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சேமாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது, 8 தான் கிடைக்குது. அப்போ இதை 8ஆக மாற்றினா மேலேயும் கீழே நல்லா இருக்கிறா, இது 4/8 3/8. அப்போ கீழே இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் விட்டு மேலே இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். 4:3. அதேமாதிரி தான் இங்கே இதுக்கு பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3:5 கிடைக்கும். இதுக்கு பண்ணிங்கன்னா 10:9. அப்போ a/b வந்து 4:3 3:5 10:9. அப்போ a/b c/d. அப்போ a/b வந்து 4:3 ஓகேவா. ஸோ இது எப்படி பண்ணோம், a/b/c/d ஓகேவா. 4 3 அதுக்கப்புறம் 3 5 அதுக்கப்புறம் 10 9 ஓகேவா. ஸோ இப்போ பக்கத்தில் அப்படியே போட்டுக்கணும் 3, இந்த 3 அப்படியே போட்டுக்கணும், இந்த 5 அப்படியே போட்டுக்கணும், இந்த 3 அப்படியே போட்டுக்கணும், இந்த 10 அப்படியே போட்டுக்கணும், இந்த 10 அப்படியே போட்டுக்கணும். அப்படியே பெருக்கணும். பெருக்குனிங்கன்னா 120 90 150 135 இது 3 இது எல்லாமே ஒரே வாய்ப்பால் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 8:6:10:5. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 8:6:10:5 ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 182 வந்து நாற்கரத்தின் பரப்பு கேட்டுக்கிறாங்க. நாற்கரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா வந்து வேல்யூ கொடுத்துட்டு கேவோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நாற்கரத்தின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு ½ × x1y1 x2y2 x3y3 x4y4 மறுபடியும் x1y1. ஸோ வேல்யூஸ் அப்படியே போடுங்க, -4 -2. ஏன்னா இது x1y1 இது x2y2 x3y3 இது x4y4. -4 -2 -3k 3 -2 2 3 -4 -2. ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிகேஷன் இப்படி பண்ணுங்கள். பண்ண சொல்ல என்ன கிடைக்கும், ½ -4k + 6 மைனஸ் போட்டுக்கணும். ஆல்ரெடி மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் ஓகேவா. ஸோ -4k -3 × -2 வந்து +6 9 2 2 -4 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ். ஏன்னா இப்படி பெருக்கு சொல்ல இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போடணும், அதான் ஃபார்முலா ஓகேவா. அப்படி பண்ண சொல்ல 6 + 3k -4 -2 -12. இதை சிம்பிளிகேஷன் பண்ணால் -4 + 11. இதை பண்ணிங்கன்னா -10 + 3k. ஸோ அப்படியே மைனஸ் உள்ளுக்கு போயிட்டுனா +10 -3k ஓகேவா. இது மறுபடியும் சிம்பிளிகேஷன் பண்ணால் -7k + 21. ஆல்ரெடி 27 கொடுத்துட்டாங்க. இந்த 2 ஆன்சர் போச்சுன்னா 28 இந்த 2 56. அப்போ 56 = -7k + 21. எனக்கு வந்து k தான் தேவை. அப்போ இந்த -21 சரி +21 சரி போச்சுன்னா -21 ஆகிடும். அப்போ 56 - 21 35. 35 = -7k. கேவோடைய வேல்யூ நீங்கள் சிம்பிளிகேஷன் பண்ணால் கேவோடைய வேல்யூ -5 ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பின்வரும் நோட்டில் எது ஒரு முழுவை குறிக்காது. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -4ன்னு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதே -4 தான் கிடைக்கும். ஆனால் 17/3 டிவைட் பண்ணி பார்த்தா 5.66ன்னு கிடைக்கும். முழு எண்ணை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் வச்சு வராது, மைனஸில் வரலாம் ப்ளஸில் வரலாம், ஆனால் பாயிண்ட் வச்சு வராது. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து இது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 184 அடுத்தடுத்த 3 முழு எண்களின் கூடுதல் வந்து 30 எண்ணில் இடை எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்தடுத்த 3 முழு எண்கள்னால் x + x + 1 + x + 2 = 30. ஸோ இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிங்க, எக்ஸோடைய வேல்யூ 9 ஓகேவா. அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 9 + 1 9, 9 + 1 + 1, 9 + 2 ஓகேவா. ஸோ அப்போது
எனக்கு நான் நார்மலாக எப்படி எடுத்தேன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எடுத்தேன். அதை கூட்டினா தான் எனக்கு 30 கிடைக்கும். அதனால் ப்ளஸ் போட்டுக்கினேன். அப்படியே நான் எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சேன். எக்ஸோடைய வேல்யூ 9. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, இடையெண்கள் கேட்குறாங்க. இடையெண்கள் நான் என்ன எடுத்தேன், எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்தேன்னா அப்போ 9 + 1 10. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 10. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 185வது சம்மு. ஏ என்பவர் பியை விட வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் ஒரு வேலையை வந்து பி முடிக்கும் நாட்கள் விட 40 நாட்கள் குறைவாகவே முடிக்க இயலும். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா A/B வந்து 5:1 சொல்லிட்டு எழுதினா 5 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 5:1. 4 அப்படியே தலைகீழாக மாற்றினா போட்டு 1:5. ஸோ இங்கே குறைவாக சொல்லிக்கிறான். அப்போ டிஃப்ரென்ஸு. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 4க்கு அப்படின்றதுக்கு 1க்கு 5க்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 4. அப்போ 4க்கு தான் இந்த 40. 4க்கு 40னா 1க்கு எவ்வளோ 10. ஸோ இந்த 10 எத்தமே இந்த 4 நம்பரோட பெருகணும். அப்போ 50:10 10:50. ஸோ அப்படியே மேலே கத்தை பெருக்கணும், கீழே கத்தையும் பெருக்கி கீழே கத்தை அப்படியே கூட்டிக்கணும். ஓகேவா? 50 × 10 50 + 10 60. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து 50/6ன்னு கிடைக்கும். 50/6 நீங்கள் சுருக்குனீங்கன்னா 8 × 2/6ன்னு கிடைக்கும். இந்தமாரி மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா. ஸோ அதையும் நீங்கள் சுருக்கினா 8 × 1/3ன்னு கிடைக்கும். அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 8 × 1/3. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து விடுபட்ட எண்களை காண்கன்னு கேட்குறாங்க. 0 6 24 60 120 210. ஸோ பார்க்க சொல்லே தெரியுது எப்படி வந்துக்குது. அந்த நம்பரை ஸ்கியூப் பண்ணி அதே நம்பரால் கழிக்கிறாங்க. 1 ஸ்கியூப் பண்ணால் 1 1 கழிச்சா 0. 2 ஸ்கியூப் பண்ணால் 8 8 2 கழிச்சா 6. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஸ்கியூப் பண்ணால் 7. 343லேருந்து 7 கழிச்சா 336. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 336. ஓகேவா? ஸோ ஒரு பகடியோட நிலைகள் கொடுத்துக்கிறாங்க. நிலைகள் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து 2ஓட எதிரெண்கள் என்ன கேட்டுக்கிறாங்க. ஸோ பகடியோட விதி பிரகாரம் 3 விதி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு விதி யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விதி யூஸ் பண்ணால் 2 பகடியில் ஒரு நம்பர் தான் காமனாக இருக்கணும். நான் இந்த பகடியும் எடுக்கிறேன். இந்த 2 பகடியில் 3 என்ற நம்பர் காமன் ஆகுது. அப்போ 3லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த பகுதியில் 3லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் போட்டால் 4 5 வரும். இங்கே 1 2ன்னு வரும். அப்போ 3க்கு 3 4க்கு 1 5க்கு 2. நம்மளுக்கு எடுக்கிறது 2 தானே. அப்போ 2வது எதிர்பக்கம் 5. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 5. ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்து. அப்போ ஒரு பேருந்துக்கு முன்னாடி 4 பேருந்து, ஒரு பேருந்துக்கு பின்னாடி 4 பேருந்து, ஒரு பேருந்துக்கு நடுவில் நடுவில் ஒரு பேருந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கான கொஷினு. ஸோ ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்து இருக்குது, ஒரு பேருந்துக்கு பின்னால் 4 பேருந்து இருக்குது, நடுவில் ஒரு பேருந்து இருக்குது. மொத்தம் எத்தனை பேருந்து இருக்குதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் 5 பேருந்து தான். அந்த 5 பேருந்து தான் இப்படி சொல்கிறாங்க. ஒரு பேருந்துக்கு முன்னாடி 4 பேருந்து இருக்குது, ஒரு பேருந்துக்கு பின்னாடி 4 பேருந்து இருக்குது, ஒரு பேருந்துக்கு நடுவில் ஒரு பேருந்து இருக்குது. மொத்தம் எத்தனை பேருந்து தான் இருக்குது? 5 பஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 2018ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி எக்கிழமை வரும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜூன் 15 வெள்ளி, ஜூன் 23 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஜூன் 15லேருந்து 23 வரைக்கும் நம்பர்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. 12 38. ஸோ வெள்ளிக்கிழமை கொடுத்துக்கிறாங்க. வெள்ளிக்கிழமைக்கான மட்டு என்னது? 5. அப்போ அந்த 5 ஆட் பண்ணிக்கோங்க. 38 + 5 43. இந்த 43 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து ரிமைனிங் வந்து 1 கிடைக்குது. ஸோ 1க்கான மட்டு எண்ணுக்கான கிழமை என்னது? திங்கள். அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து திங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நிஷா என்பவர் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி வந்து 8 கிலோமீட்டர் பயணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த டைரக்ஷன் போட்டுக்கோங்க. மேற்கு நோக்கி 8 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸோ மறுபடியும் வந்து தெற்கு திசை நோக்கி 12 கிலோமீட்டர் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் இறுதியில் கிழக்கு திசை நோக்கி 8 கிலோமீட்டர் போகிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு இடத்தை அடைகிறாங்க. இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு கேட்குறாங்க. ஸோ இது 8 இது 8 இது 12னா இது ஒன்று இது 12. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 12. ஓகேவா? ஏன்னா ஆப்போசிட் சைடு ஈக்குவல் தானே, ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டில் தானே இருக்குது. அப்போ இது 8 இது 8னா இது 12 இது 12. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 12. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 191ஆவது சம்மு. ஒரு பெண் ஒரு சிறுவனை காண்பித்து. அப்போ அந்த பெண் சிறுவனை காண்பித்து என்ன சொல்கிறாங்க? இவன் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன். இவன் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன். என்னுடைய தாத்தா இருக்கிறாங்க, தாத்தாவுடைய ஒரே பையனுடைய பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மைண்ட் மேப் போட்டாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? அச்சிறுவனுக்கு எவ்வகையில் உறவுன்னு கேட்குறாங்க. அந்த பெண் அச்சிறுவனின் சகோதரி. ஓகேவா? அந்த பெண்ணும் அந்த பையனை வந்து அக்கா தம்பிங்க. அவன் தான் சொல்கிறான், அந்த பெண் தான் சொல்லுது அவன் தம்பியை பார்த்து. தம்பி தான் சிறுவன் சொல்கிறாங்க. என் தாத்தாவின் ஒரே மகனின் மகன், அந்த தாத்தாவுடைய ஒரே பையனுடைய பையன். அப்போ என்ன வேணும்? சகோதரி. அப்போ 2 பேர் வந்து அக்கா தங்கச்சி. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து சகோதரி. ஓகேவா? படத்தில் விடுபட்ட எழுத்துக்களை சரியான வரிசையில் நிரப்ப கேட்குறாங்க. ADGF. அப்போ ஏடியிலேருந்து 3 நம்பர் 3 கூட்டினா D கிடைக்கும். அதே 3 கூட்டினா G, அதே 3 கூட்டினா J. அதேமாரி இங்கே பாருங்கள், ஏவை கூட 4 கூட்டினா E, 4 கூட்டினா I, M. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து M. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 193. ஸோ BDF GIK LNP இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த BDF எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். பிலேருந்து 2 லெட்டர் ஆட் பண்ணால் D.
அதே 2 லெட்டர் ஆட் பண்ணால் எஃப், எஃப்லேருந்து ஒரு லெட்டர் ஆட் பண்ணால் ஜி கிடைக்கும். மறுபடியும் இங்கே 2 லெட்டர் ஆட் பண்ணுங்கள், அதே ப்ராசஸ் தான் இங்கே. மறுபடியும் பிலேருந்து ஒரு லெட்டர் ஆட் பண்ணுங்கள், கியூ, கியூலேருந்து 2வது லெட்ரு எஸ், அடுத்த 2வது லெட்ரு யூ. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து QSU. ஓகேவா? ஸோ அப்புறம் 194 விடுபட்ட எண்களை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ பி இங்கே சீரீஸ் பார்த்தீங்கன்னா BA தான் வந்துக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், BA வரும். அப்போ ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க, ஏன்னா கிளாஸ் இருக்க சொல்ல இதை சொல்லிட்டேன். BA ஸ்லாஷ் போட்டுக்கோங்க, மறுபடியும் BA ஸ்லாஷ் போட்டுக்கோங்க, மறுபடியும் BA. ஸோ நம்ம அந்த இதில் என்ன ஃபில் பண்ணோமோ அதான் என்னுடைய ஆன்சர். நான் என்ன ஃபில் பண்ணிக்கிறேன், ABBA ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து ABBA. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சண்டேனா 18, மண்டேனா 21, இயர்னா 12, தேர்ஸ்டேனா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சண்டேல மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது, 6 லெட்டர் இருக்குது. அந்த 6 3ஆல் பெருக்குனா 18 கிடைக்கும். மூன்சூனில் பார்த்தீங்கன்னா மண்டேன்னு சொல்லிட்டேன். மூன்சூனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 லெட்டர் இருக்குது. அப்போ 7 வந்து 3ஆல் பெருக்குனா 21 கிடைக்கும். இயரில் பார்த்தீங்கன்னா 4 லெட்டர் இருக்குது. 4 3ஆல் பெருக்குனா 12ன்னு கிடைக்கும். தேர்ஸ்டேல பார்த்தீங்கன்னா 8 லெட்டர் இருக்குது. 8 நீங்கள் 3ஆல் பெருக்குனா 24 கிடைக்கும். அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 24. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பல 1875 எண்ணில் அவற்றின் மீப்பேவா 5 எண்ணில் மீசிமா கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. 3 எண்களின் பெருக்கல் பலன் = மீப்பேவா n-1 இன்ட்டு மீசிமா. ஸோ 3உடைய பெருக்கல் பலன் நீங்கள் எழுதிக்கணும். 1875 மீப்பேவா 5ன்னு சொல்லிட்டாங்களா. இங்கே 3 எண் இருக்கிறதுனால என்னுடைய வேல்யூ 3. அப்போ 3 - 1 இன்ட்டு மீசிமா. 3 - 1 2. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்ட்டு மீசிமா. நம்மளுக்கு தேவை மீசிமா தான். இந்த 25 சைடு போச்சுன்னா டிவைடில் போய்ட்டு இது நீங்கள் அடிச்சுன்னா 75 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாற்று முறையிலையும் போடலாம். மாற்று முறையில் போட்டால் 3 எண்கள் XYZன்னு எழுதிக்கோங்க. அப்போ 5X இன்ட்டு 5Y இன்ட்டு 5Z. ஸோ இதுக்கு அப்படியே ஈக்குவல் பண்ணினா XYZ உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 15ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு எண்ணுக்கு 15னா 3 எண்ணுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதனுடைய மீப்பேவா கூட பெருக்கணுமா. அப்போ 15 இன்ட்டு 5 75. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 75. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கோலத்தோடைய புறப்பரப்பை அதன் கன அளவால் வகுக்க சொல்கிறாங்க. ஸோ புறப்பரப்பு பை கன அளவு = 1/3. புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr², கன அளவுக்கு 4πr³ = 1/3. இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 3/r = 1/3. அப்போ ஆரோடைய வேல்யூ 9. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 198 சம் 1/5:1/x =1/x:1/1.5. ஸோ கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் = நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். அந்த கான்செப்ட் பிரகாரம் 1/5 × 1/1.25 = 1/x × 1/x. ஸோ பண்ணிங்கன்னா 1/6.5 = 1/x². ஸோ டினாமினேட்டர் மட்டும் பாருங்கள். அப்போ x² = 6.25னா எக்ஸோடைய வேல்யூ 2.5. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட அசல் கூட்டு வட்டி முறையில் 4 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது. அதே வடிவத்தில் எத்தனை ஆண்டுகள் 27 மடங்கு ஆகும். ஸோ இது வந்து இந்தமாரி லாக் மெத்தடில் போட்டால் ஈஸியாக இருக்கும். அப்போ லாக் 27/log3. ஏன்னா 20 மடங்கை மட்டும் நம்ம லாகில் போட்டுக்கணும். அப்போ log 3 கீழே போட்டுக்கணும், log 27 மேலே போட்டுக்கணும். இன்ட்டு இந்த 4 அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 27 வந்து 3ஆக மாற்றணும். அப்போ 3 ஸ்கியூப் பண்ணி எழுதலாமா. அடுத்த ஸ்டெப் இந்த 3 முன்னாடி வந்துடும் லாக் கான்செப்ட் பிரகாரம். அப்புறம் இந்த log 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 3 × 4 12. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 12. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 8 பேர் ஒரு வேலை 24 முடித்தால் எனில் 24 பேர் எத்தனை வேலையில் முடிப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? என்னென்னா P1 × D1 × H1 / W1. இதேமாரி = P2 × D2 × H2 × W2ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு எந்த வேல்யூ கொடுத்தோம் அந்த வேல்யூ மட்டும் போடுங்க. Pனா பர்சன்ஸு, Dனா டேஸு, Wனா ஒர்க்கு, Hனா அவர். இங்கே வந்து ஆட்களும் நாட்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ P1 × D1 = P2 × D2. நம்மளுக்கு D2 தான் கேட்குறாங்க. அப்போ 8 × 24 = 24. எனக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ இந்த 24 கீழே வந்துடுமா. அப்போ இந்த 24 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ 8. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நம்மளுடைய அகாடமியில் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ அதற்கான லிங்க்கை நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் இது எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கான பேசிக்ஸ் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து அங்கே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த லிங்க்கை வாங்கி ஃபுல் வீடியோஸை பாருங்கள். இது வந்து டோட்டலாக ஒரு 25 சம்ஸ் இருக்கும். ஸோ இந்த 25 சம்ஸ்க்கான மாடல்ஸ் எல்லாத்தையுமே பேசிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய அகாடமியில் டீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான இது வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை வந்து வாங்கி செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாத்துக்குமே இதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். எப்படி நம்ம இந்த ஃபார்முலா போட்டோம், எப்படி நம்ம இதை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.